அத்தஜ்வீதுல் முஸவ்வர்ல இருந்து இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது கைஃப பல்லகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அல் குர்ஆனல் கரீம. சங்கமிகு குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எத்தி வைத்தார்கள், எப்படி எத்தி வைத்தார்கள். சரிங்களாமா? எப்படி நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு இந்த குர்ஆனை எத்தி வைத்தார்கள். பல்லக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் உம்மத்த, இந்த உம்மத்திற்கு அல் குர்ஆனல் அதீம, மகத்தான இந்த குர்ஆனை எத்தி வைத்தார்கள். பி தரீகைனி, இரண்டு வழிகளில். எத்தனை வழிகள்மா? இரண்டு வழிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை இந்த உம்மத்திற்கு எத்தி வைத்தார்கள். ஒன்னாவது மக்தூபன். சொல்லுங்க, மக்தூபன். மக்தூபன் சொன்னா கதபலந்து பிறந்தது, எழுதப்பட்ட முறையில் எழுத்து வடிவத்துல நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள்கிட்ட எழுத சொல்லுவாங்க. எழுதக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட குர்ஆன் வசனங்கள் இறங்கிய உடனே என்ன செய்வாங்க, எழுத சொல்லுவாங்க. அந்த சஹாபாக்கள் எழுதி வச்சுட்டு என்ன செய்வாங்க, நபி அவர்கள்ட்ட அதை படிச்சு காட்டுவாங்க. நபி அவர்கள் சரி செஞ்சு கொடுப்பாங்க. இது ஒரு வழி. இரண்டாவது வழியாக மன்தூகன், மொழிதல் மூலமாக, அந்நக்லு ஸௌதி, சப்தத்தின் மூலமாக, சப்தத்தின் மூலம் கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நபி அவர்கள் இந்த குர்ஆனை இந்த உம்மத்திற்கு எத்தி வைத்தார்கள். சரிங்களா? எப்படி? சஹாபாக்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, குர்ஆனை கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி ஓதணும் என்ற முறைகளை நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்ற அந்த குர்ஆன் ஓதும் முறை என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. புரியுதுங்களாமா? சப்தம் எப்படி உச்சரிப்போட ஓத வேண்டும் என்ற முறையுடன் கற்றுக் கொடுத்தாங்க. வகது வஸலனல் குர்ஆனு, இந்த அடிப்படையில பித்தரீகைனி அஸ்ஸாபிகத்தைனி, முன்னால் சொல்லப்பட்ட இந்த மக்தூபன் மன்தூகன், எழுத்து வடிவத்திலும் அதே போல சப்தமாக வாய் ஏற்படக்கூடிய ஓசையின் மூலமாக கற்றுக் கொடுப்பதன் மூலமாக இரண்டு வழிகளில் குர்ஆன் நம்மை வந்தடைந்து உள்ளது. எப்படி வந்தடைந்து உள்ளது? முத்தவாத்திரன், பெரும் திரளான மக்கள் நபி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டாங்க. நிறைய சஹாபாக்கள் நபி அவர்கள் சொல்ல என்ன செஞ்சாங்க, எழுதுனாங்க. பல சஹாபாக்கள் எழுதுனாங்க. புரியுதுங்களாமா? அதே போல நிறைய சஹாபாக்கள் அவங்க மெமரியில் என்ன செஞ்சாங்க, நபி அவர்கள் சொன்னதை அப்படியே மனப்பாடம் செய்து கொண்டாங்க. நம்மை விட நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு நினைவாற்றல் அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தது. நல்லா துல்லியமாக சஹாபாக்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்தார்கள். அந்த குர்ஆனை அவங்களுக்கு அடுத்து வந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, எழுத்து வடிவத்திலும் அதே போல சப்தமாகவும் அழகான முறையில கற்றுக் கொடுத்தார்கள். இப்படியே பெரும் திரளான மக்கள் அந்தந்த காலகட்டங்களில் கற்று அடுத்து உள்ள தலைமுறையினருக்கு என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அந்த முறையை வழியாக இன்னைக்கு நம்மை குர்ஆன் வந்தடைந்துள்ளது. பாக்குறோமா இல்லையா? எழுத்து வடிவத்துல குர்ஆன் என்ன செய்யறோம், நாம ஓதுறோம், படிக்கிறோம். ஆசிரியர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, குர்ஆனை எப்படி ஓதணும்னு சொல்லி கற்றுத்தர்றாங்க. அப்படிதான் குர்ஆனை நாம கற்றுக் கொடுக்கணும். குர்ஆனை முதல்ல நாம உச்சரிப்போட சட்டங்களுடன் ஓத கற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யணும், மக்களுக்கு உச்சரிப்போட கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்துதான் பிள்ளைங்களை ஓத வைக்கணும். புரியுதுங்களாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.